ரீஃபார்ம் யூகே அப்படிங்கிற கட்சி எங்கே லண்டனில் அங்கே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு லேடி கேண்டிடேட் ஸ்டாமர் அவர்களை பிரைம் மினிஸ்டரை போட்டு துவச்சு எடுத்திருக்காங்க. இதனால் இந்த சம்பவம் அரங்கேறிச்சு. ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்களாமே, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி. ரெண்டாவது, ஈரானில் இருக்கக்கூடிய தௌஷ்கா அப்படிங்கிற ஒரு கப்பல், அது இப்போது அமெரிக்கா கைப்பற்றியிருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ளே அப்படி என்ன இருந்தது, இதை அமெரிக்கா உலகத்திற்கு எப்படி ரிவீல் பண்ணுறாங்க, இதற்கும் சீனாவுக்கும் என்ன சம்பந்தம், மூன்றாவது உலகப்போர் வெடிக்கக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் செய்யக்கூடிய மத்தியஸ்தம் தோல்வி அடைந்துருச்சா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். தொடர்புக்கு 94493594. ஜிபே நம்பர் 8056507523. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சவுதி அரேபியாவினுடைய எதிர்ப்பையும் மீறி சூடான் அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாட்டுக்கு பாகிஸ்தான் $1.5 பில்லியன் மதிப்பிலான ஆயுத ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச UAE இதெல்லாம் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. எமிரேட்ஸை சுட்டி காட்டின உடனே இந்த பக்கம் நட்பு நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஒரு தூது ஒன்று அனுப்புகிறாங்க. இது சூடானுக்கு நமக்கு இந்த வேலைக்காகாது அப்படின்னு. காரணம் என்னென்னா, இதில் ஏன் UAE பங்கு பெறுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் ஃப்ரான்ஸு இல்லை UK இவங்கெல்லாம் வெளியில் போனதற்கு பிறகு இந்த சூடான் மேலே ரொம்ப பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துறது யாருன்னு கேட்டால் எமிரேட்ஸ் தான். இவங்களுக்கு எதிராக ஒரு குழு, 2 குழுக்கள் இருக்குது. அந்த 2 குழுவில் ஒரு குழுவை இவங்க தான் வழி நடத்துகிறாங்க UAE. இப்படிப்பட்ட UAE தொடர்ச்சியாக ஆப்பிரிக்காவை தன்வசப்படுத்துவதற்கான ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. இப்போது சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு நல்ல நட்புறவோடு இருக்குது, தவிர $5 பில்லியன் கடனாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போது சவுதி அரேபியா மூலியமாக பாகிஸ்தானு ஒரு மூக்கடாங்கயிறு கட்டக்கூடிய வேலையை இப்போ UAE செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் சூடானுக்கு போக வேண்டிய $1.5 பில்லியன் மதிப்பிலான ஆயுத விற்பனை அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில நல்ல நட்புறவும் இருக்குது. ஒருவேளை பாகிஸ்தான் வழியாக சூடான் போய் சூடானில் இருந்து ஈரானுக்கு போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்னு UAE அச்சம் தெரிவித்திருக்கலாம். லாஸ்ட் 12 hours ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது வெறுமன 3 கப்பல்கள் மட்டும்தான் ட்ராவல் பண்ணி போயிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கான சிலிண்டர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுமா இல்லையா, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு LPG சிலிண்டர் கிடைக்குமா கிடைக்காதா, ரைட்டா? அப்போது இவ்வளவு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அங்கே கப்பல்கள் மூவ் ஆகணும். வேர்ல்டு வைடாக ஒரு நாளைக்கு 120 இருந்து 240 கப்பல்கள் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கக்கூடிய அந்த நீரிணையை கடந்தது கடைசி 12 மணி நேரத்தில் 3 கப்பல்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது ஷாக்கான விஷயந்தான். அமெரிக்காவினுடைய சென்காம் இந்த கடற்படை வீரர் ஒருத்தர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸினுடைய தொலைவில் இருந்துக்கிட்டு ஒரு கப்பலை நோக்கி துப்பாக்கியால் சுடுவது போன்ற ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிக்கிற மாதிரி சென்காம் ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க. இது வெளியிடுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பலாக இருந்தாலும், எந்த நாட்டினுடைய கப்பலாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய முற்றுகை அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் தொடர்ந்து இருக்கும். என்றானீங்க அப்படின்னா நாங்கள் சுட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறது தான். இதனால் இந்திய கப்பல்கள் முதற்கொண்டு பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகுது. எந்த நாட்டு கப்பலுமே உள்ளே என்ட்ராகிறதுக்கு அமெரிக்காவினுடைய சென்காம் கடற்படை அனுமதி கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான். இதை தாண்டி தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியும். உள்ளே என்ட்ரான கப்பல் வெளியில் போவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. இப்படிப்பட்ட தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கி உலக நாடுகள் தள்ளப்பட்டிருக்கு. ஈரான் ஒரு பக்கம் ரூபா வாங்கிட்டு உள்ளே விட்டது மகத்துவமான விஷயம். ஆனால்
யாருக்குமே எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கக்கூடாது, கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும்னு ஒரு படத்தில் வந்து நெப்போலியன் சொல்லக்கூடிய டயலாக் மாதிரி அமெரிக்கா ஆடக்கூடிய ஆட்டம், ட்ரம்ப்பினுடைய இந்த அதிரடியான எப்படி மோசமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது மற்ற உலக நாடுகளையும் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த டுஸ்கா அப்படிங்கிற கப்பல் இருக்குல்ல, ஈரானுடைய கப்பல், சரக்கு கப்பல், அதில் என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அதில் ரசாயன பொருட்கள் இருக்கிறதாக அமெரிக்கா உலகத்துக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் 5000 கொள்கலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தகவலாக வெளியாகிருக்கு. இந்த 5000 கொள்கலன்லையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து அமெரிக்கா உலக நாடுகளுக்கு சொல்கிறாங்கன்னா, சீனாவில் இருந்து கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகள் இருக்குல்ல, அந்த கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சீனா கிட்ட இருந்து ஈரான் வாங்குவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்கங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு எங்களால் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்க கடற்படையினர் அதில் இருக்கக்கூடிய 5000 கொள்கலன்களையும் சோதனையிட்டு சீனா ஈரான் குழாய் வழி போக்குவரத்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சீனா ஈரானுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யலாமா? அது தப்பு இல்லையா? இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தேவையில்லாமல் போர் பண்ணலாமா? அது சரியா? ஜாரா சுல்தானா அப்படிங்கிற லேடி இன்றைக்கி உலக மக்களால் அதிகமான அளவில் ஒரு பார்வையாளர்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லேடி யார் அப்படின்னு கேட்டால், ரீஃபார்ம் யூகே அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர். இவங்க யூகேவினுடைய பார்லிமெண்ட்டில் ஸ்டாமர், பிஎம் ஸ்டாமரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் ஒரு பொய்யர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எனது தொகுதி மக்களுக்கு உண்மையை எடுத்துரைப்பது எனது கடமையாகும், மேலும் பிரதமர் ஒரு பொய்யர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலேயே பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதற்கு பிறகு நாடாளுமன்ற சபாநாயகர் எழுந்து நின்று ரொம்ப பெரிய அளவில் சத்தம் போட்டு அந்த லேடியை வந்து வெளியில் போயிடுங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன வார்த்தை உண்மை தான், அதை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. வெளியில் போக சொல்கிறது வந்து உங்களுடைய உரிமை அப்படின்னா, வெளியில் போகிறது என்னுடைய கடமை, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் போயிட்டே இருந்தாங்க. இது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே கவனிக்க தகுந்த வகையில் இருந்தது. இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்ச்சிங் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கான இங்கிலாந்தினுடைய தூதராக பீட்டர் மாண்டல்சன் அப்படிங்கிற நபரை நியமித்த தனது முடிவு தவறானது அப்படின்னு சொல்லி இப்போது பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் வந்து ஒத்துக்கிட்டதாக ஒரு செய்தி வெளியாகுது. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய முக்கிய தருணங்கள் ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யூகேவில் இருக்கக்கூடிய மக்களும் அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹங்கேரிங்கிற நாடை பற்றி உங்களுக்கே தெரியும். புதிதாக ஒரு பிரதமர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பிரதமராக இருந்த ஆர்பன் அவர்கள் இப்போ அந்த போஸ்டிங்கில் இல்லை. அவர் ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஹங்கேரி ரஷ்யாவோட நெருக்கத்தில் இருக்கிறது மற்ற நாடுகளுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்துச்சு. இப்போ பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட நபருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஆதரவு கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், நெதன்யாகு ஒரு குற்றவாளி, போர்க்குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான காலகட்டம் நெருங்கிவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. பீட்டர் அவர்களுடைய முன்னெடுப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான நெருக்கடி. அது மட்டும் இல்லை, ஹங்கேரிக்கு நெதன்யாகு வந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர் கைது செய்து அசத்துவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ஹங்கேரியில். ஸோ நெதன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஹங்கேரிக்கு அவர் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் துணியோடு அவர் பேசியிருக்கார். ஹீஸ் எ யங்ஸ்டர் ஆல்சோ. இளரத்தம் வந்து அந்த இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற கதையாக யூதர்களை எதிர்த்து ஒரு பெரிய அளவிலான ஒரு சாகசத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உலக கேமராக்கள் அவரை நோக்கி வட்டமிடுகிறது. அதான் உண்மையான விஷயம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். தொடர்புக்கு 94493594. ஜிபே நம்பர்
8056507523. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991